ஒரு நாள் ஒருத்தன் அவனோட சொந்த கிணறோட தண்ணியிலேயே விஷத்தை கலந்தான். எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட கிணத்துல இருந்து தண்ணியை பிடிச்சி திருடி குடிக்கிறான்றதுக்காக. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நினைச்ச மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட கிணத்துல வந்து தண்ணியை பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சான். அந்த தண்ணியை குடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் துடிக்க துடிக்க இறந்து போறத ஒளிஞ்சிருந்து பார்த்த அந்த கிணத்தோட சொந்தக்காரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டான். அந்த கிணத்தோட சொந்தக்காரன் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை தான் குடிச்சு அவனும் உயிர் வாழ்றான். இப்போ அவன் அந்த தண்ணியில விஷத்தை கலந்ததுனால அவனாலே அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அவன் அந்த கிணத்துல இருக்க தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப சுத்தமா தான் இருக்கும். ஆனா பயங்கரமான விஷத்தோட வாசனையை அந்த கிணத்து தண்ணியில இருந்து அவனால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிணத்துல இருக்க தண்ணியை பார்த்துக்கிட்டே அவனும் தாகத்துல இறந்துட்டான். சரி, இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக அவங்கள அழிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்க. சரி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க.